மாட்டேனடி செல்லம்மா. சரிம்மா, உள்ள மீன் குழம்பு வச்சிட்டேன். நான் வாரேன். என்ன மாப்பிள்ள வந்தா நானே மீன் குழம்பு வச்சேன்னு சொல்லுங்க. கமுக்கமா சாப்பிடுவாப்ல. தெருக்க மீன் குழம்பு அத்தை வந்து கொடுத்தானே சொல்லுங்க. அவர் சாப்பிடுவாரு. என்ன என்னண்டோ நாங்க சமைக்கிறதுல எவங்களுக்கு இறங்க மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கு இருக்கு. என்னத்த சொல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வாட்டி எந்த ஊர் மாப்பிள்ள? அம்மா, இந்த வாட்டி நான் எதுவுமே முடிவெடுக்கல. எல்லா முடிவும் அவங்கதே எடுத்தாங்க. அவங்கதே பார்த்து முடிவு சொல்லணும். மாப்பிள்ளவே பார்த்தாரா? சரி, எந்த ஊர் மாப்பிள்ள, என்ன படிச்சிருக்காப்ல, அதெல்லாம் விசாரிக்காம பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டீங்களா? சாதம் பாத்தீங்களா? ஆளுங்கள பாக்கலப்பா. அவந்திகாக்கு பிடிச்சிருந்து ரெண்டு பேத்துக்கு ஒத்து வந்துச்சுனா மேல பாத்துக்கறோம்னு சொல்லியாச்சு. பேச்சி, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் போதும். இதுக்கு பிறகு பாக்குறது சாதத்தெல்லாம் பார்த்து செஞ்சியேண்டா பரவாயில்ல. முன்ன கூடி சாதத்தை பார்த்து அப்புறம் புடிச்சு போய் எதா இருந்தாலும் முடிவெடுத்த பரவாயில்ல. சாதமே பார்க்காம ஒவ்வொருத்தரா வர வச்சு அவர் என்ன பொம்மை மாதிரி சேராட்டி நிக்க வச்சிருக்கீங்களா? அம்மா, இந்த வாட்டி பூரா நானா பார்த்து சொன்னது. இந்த வாட்டி உங்க மாப்பிள்ள பாத்துருக்காப்ல. அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அவளுக்கும் பிடிக்கும், மாப்பிளைக்கும் பிடிக்கும். அது என்ன ஏதுன்னு மேல பேசுவோம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. பார்த்துட்டு முடிவு செஞ்சுட்டு மேல பேசுவோம். என்னடா சொல்ற? சரி, பாத்துக்குவோம். அதான் ஒண்ணு கவலைப்படாதீங்க. எல்லாம் முடிவாயிருஎன்ன? சரி, மத்தவங்க வரனாலும் பெரியவங்க அம்மா அப்பா சொல்லிக்க நீங்க இருக்கீங்கல்ல. நாளைக்கு வந்துருங்க. என்ன விடிய வந்துருங்க. சரி, உன் நாத்தனார்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. இல்லண்டா ஏதாவது பேசிட்டு தெரியவா. கண்ணா பேருக்கேன், அவன்கிட்ட சொல்லிவிட்டேன். அவன் சொல்லிட்டு வந்துருவியான். சரி, நீ வீட்டுல சோடி இருக்கு. வார என்ன? சரி, போ. என்ன இப்படி இருக்காங்க? நான் ஒத்துக்கிறோம். எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவாங்க? ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. விடவே கூடாது அவந்திகா. எப்படியாவது இத்தனை வாட்டி வந்த மாப்பிள்ளை துரத்தி விட்ட மாதிரி இந்த வாட்டி வர மாப்பிள்ளை துரத்தி விடணும். இதுக்கு ஏதாவது வழி செய்யணுமே. என்ன சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு அழகன்? ஆமா, யாரும் சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரியலையே. பூனைக்கு ஏதாவது ஊட்டி விட்டுருக்கோம். இல்லனா மணி ஏதாவது செஞ்சிருப்பியான். ஒரு அடுப்படி போய் பார்த்துட்டு வரேன். இப்போதே அடுப்படியில கொண்டு மீன் குழம்பு வச்சிருக்கா. பூனை நாசம் வைக்க பிடிச்சா அப்படியே அப்புறம் வருத்தப்படுவா. சரி, போங்க, நான் வரேன். என்ன போ, பெருசா போ. பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ உளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறையிதழ் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆஹா, கதை இப்படி போய்க்கு இருக்காக்கும். அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரியே ஒரு ஆக்ஷனை போடுவான் பாரு. பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு. ஏன் அவந்திகா, நீனே திரைக்கு முன்னாடி நின்னுக்கு இருந்தியோ? நீண்டு தெரியாம திரையை பிடிச்சிருக்கோம், உன் கை பிடிச்சி எடுத்துட்டோம் போல. மன்னிச்சுக்க. என்ன ஆமா, இங்க என்ன செய்யற? ஏன் தப்பு ஒளிஞ்சு நிக்கிறோம்னு தெரியாம திரைக்கு முன்னாடி நின்று விட்டேன். நீ தெரியாம எடுத்து விட்ட. சரி, அது இருக்கட்டும். கதிரு மணி, வெளியே போ மணி. என்னது வெளியே போடுமா? இலை, என்ன நினைச்சிட்டு தெரியா? என்னைய ரோசி கூட இந்த வெள்ளச்சி சேர்த்து விட மாட்டாளாமா. இவளை மட்டும் உங்க சேர வரணுமோ? உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி ரூட்டு தனியா தான் முடி போகுது. கண்டுபிடிக்கிறேன். என்ன வந்திக்கா சொல்லு. ஒண்ணுல கதிரு, நான் ருத்ரன் மாமாவை பார்க்க வந்தேன். அவங்க இல்லையா? அண்ணனே அருகதையும் தமிழையும் காலேஜ் கூட்டு போயிருக்காங்கல்ல. காலேஜ் சேர்த்து விட தெரியாதோ? ஓ, அப்படியா? எனக்கு தெரியாது. சரி கதிரு, உன்னை விட இந்த வாட்டி எனக்கு வேற யாருமே உதவி செய்ய முடியாது. நீ எனக்கு உதவி செய்வியா? என்ன பொசுக்குன்னு உதவிலாம் கேக்குறா? ஒண்ணு விலங்கலையே. என்ன கதிரு யோசிக்கிற? என்னல உதவி? பூசா ஏன்ட்ட வந்து கேட்டு இருக்கவா? என்ன இல்ல, இது வரைக்கும் என் அப்பதான் எனக்கு உதவி செஞ்சிச்சு. அதாவது நானும் அப்பதான் பிளான் போட்டு அதை நாங்க நிறைய செஞ்சிருக்கோம். ஆனா இந்த வாட்டி அது முடியாதுன்னு தோணுது. அதே நான் உன்கிட்ட கேக்குறேன். என்ன உதவி கேப்பா? பொறுத்திருந்து பாப்போம். என்ன உதவி இருந்தாலும் உனக்காக செய்வோம்ல, சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா கதிரு? கேட்டாலே ஒரு கேள்வி. இப்ப அப்படியே அவன் மனசுல ஒரு பட்டர்ஃபிளைஸா பறக்கணுமே. சொல்லு கதிரு. ஏன் உன்னை பிடிக்காம என்ன செய்ய போகுது? பிடிக்கும், சொல்லு. இப்போ என்ன பிடிக்கும் சொன்ன பத்தியா? இதேதான் நீ இன்னொரு இடத்துலயும் சொல்லணும். என்னால உளறிக்கு இருக்கா? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. சொல்றது தெளிவா சொல்லு. வெண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்ல கதிரு, நீ எனக்கு உதவி செய்யணும். அதுக்காகவே உன்கிட்ட இப்படி வந்து கேக்குறேன்னா. ஒண்ணுல கதிரு, நாளைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. ஆனா எனக்கு இந்த கல்யாணம் பொண்ணு இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. வீட்டுல சொன்னாலும் கேட்கவும் மாட்டேறாங்க. எத்தனை மாப்பிள்ள வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா நாளைக்கு வர மாப்பிள்ளைய தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன செய்யறேன்டா, நாளைக்கு வர மாப்பிள்ளைகிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு, நீ நானும் காதலிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்க்குற இந்த ஒரு சீனை நிறுத்திடுவியா? இப்படி சொல்லிக்கிருக்கா? கல்யாணத்துல விருப்பம் இல்லைண்டா அவளே சொல்ல வேண்டியதானே. எதுக்கு நம்மளும் உள்ள இருக்கிறா?
ஒருவேளை நம்மள பிடிச்சிருக்குமோ? நான் என் மனசுக்குள்ள ருத்ர மாமாவை கட்டிக்கிறணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசையாவே ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கேன். நான் அவரை காதலிக்கிறேன் இன்னும் ருத்ர மாமா கிட்டே நான் சொல்லல. அவர்கிட்ட சொல்லாம உங்க யார்கிட்ட சொல்லவும் எனக்கு விருப்பம் கிடையாது. அதனாலதான் உன்ன உதவி கூப்பிடுறேன். என்னடா போஸ்ட்ல வந்து இப்படி சொல்லிருக்க? வீட்டுல சொல்லு, அத்தை மாமா கிட்ட சொல்லு, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லு. அவங்க கல்யாணத்தை நிறுத்த போறாங்க. உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை அவங்க செஞ்சு என்ன செய்ய போறாங்க? பொறுப்பாலாம் பேசுறாப்புல. ஒருவேளை அடிக்கடி மண்டை வேலை செய்யுமோ? செய்யும் போல. இங்க பாரு, இந்த மாதிரி நான் நிறைய வட்டம் சொல்லிட்டேன். இத்தனை வாட்டி உன் அத்தையை மண்டையை கழுவிக்கிறேன். ஆனா இந்த வாட்டி மாப்பிள்ளை கூட்டு வந்தது உன் மாமா. அவர்கிட்ட என்னால எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா மேல ரொம்ப மதிப்பு மரியாதை பாசம்லாம் வச்சிருக்கேன். அதனாலதான் ஒரு வாட்டி மட்டும் எனக்கு உதவி செய்ய கத்துரு. ரொம்ப புனிமா போக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். வார மாப்பிள்ளைகிட்ட தனியா பேசுறேன்னு சொல்லுவேன். அவன்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிப்புரு. நீ பேசுற பேச்சுல அவன் எனக்கு பொண்ணே வேணும்னு தலைவரிச்சு ஓடிடணும். அப்படிதான். என்னமோ தெரியல, நீ பேசும்போது, நீ என்கிட்ட உதவி கேட்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னையே அறியாம உன்னை என் மனசுக்குள்ள சுமந்திரவனோட பயமா இருக்கு. கல்யாணத்தை தானே நிறுத்தணும். என்னை கட்டிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னு செய்வேன். சொல்லு கதிரு, முடியாதுன்னு சொல்லிடாத. எப்படி சொல்லுவியா முடியாதுட்டு? அவர் மனசுக்குள்ள பட்டா பூச்சியா பறந்து இருக்குல்ல. ஆனா ஒண்ணுடா, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. என்னைய ரோசிக்கிட்ட இருந்து பிரிச்சு போடுறாங்க. கூடி சீக்கிரத்துல நானும் என் ரோசியை கூட்டிட்டு ஓடுறேன் பாருங்கடா. ஒரே ஓட்டமா செவனாட்டி பாலை இழுத்துட்டு போன மாதிரி. இப்ப என்ன, நாளைக்கு வர மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்லி உன்னை பிடிக்கலன்னு சொல்லி அவனை தலைவரிக்க ஓட வைக்கணும். அப்படித்தானே? நான் செஞ்சு போடுவேன். ஆனா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏன்னா என் மேல படிகளா விழுந்துடக்கூடாது. அப்படின்னா நான் செய்யறேன். அதான் செய்யறோம்னு சொல்லிட்டோம்ல, வேற என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது நாளைக்கு இந்த மாப்பிள்ளை நீ எதையாவது பண்ணி நீ தடுத்து நிறுத்திட்டோம்டா, அடுத்த 6 மாசத்துக்கு நீ கல்யாண பேச்சை போடாம நான் வேற வேலை செஞ்சிருவேன். கண்டிப்பா செய்யறேன். ஆனா என்ன எதையும் கோர்த்து விட்டுறது என்ன? நான் எதையும் கோர்த்து விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கதிரு. எனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. நீ இதை மட்டும் கரெக்டா எனக்கு செஞ்சு முடி. நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன். என்ன நான் அவங்ககிட்ட பேச என்ன கேட்ட போறேன்? உன்னையும் உன் அன்பையும் தானே. சரி, இப்ப ஆத்தா தேடும். நான் வாரேன் வரேன். என்ன சிரிக்கிறியா? ஒருவேளை நாளைக்கு மாப்பிள்ளை ஓட விட்டுருவானோ? பிளானெல்லாம் நல்லாத்தையும் போடுறாங்க. சரி பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுண்டு. ருத்ரா அன்னை வேற எங்க போச்சுன்னு தெரியல. அதுண்டா நமக்கு இந்த பெடிக்கிரி இப்படிப்பட்ட ஒரு தின்பண்டம்லாம் வாங்கிட்டு வந்து போடும். இவங்க கிட்ட எல்லாம் லொல்லு குழைச்சு நமக்கு எல்லாம் ஜீவனம் போயிரும் போலயே. சரி, நம்ம ரோசை போய் ஒரு சைட்டை போட்டு வருவோம். என்னை மீறி உன் மேல ஏதோ ஒரு இது இருக்கும் போல. செல்வம் அடிக்கடி சொல்லிட்டு தெரிவியான். சரி, செல்வத்துக்கிட்ட இதை பத்தி விசாரிப்போம். அவன் சொல்லுவியான். வார மாப்பிள்ளை துரத்தி விட தானே சொன்ன. நாளைக்கு என்ன செய்யறோம்னு பாரு உன் மாமன். என்ன வீடு கப்புச்சு புண்ட அமைதியா கிடக்கு. நம்மால் இல்லையோ? அவன் இருந்தான்டா வீட்டுக்குள்ள ஒரே பாட்டு சத்தமாலாம் இருக்கும். எங்க போயிருப்பா? காணா. வீடு இப்படி பாலடைஞ்ச பங்களா மாதிரி அமைதியா கிடக்குண்டா. உள்ள ராவகாலம் இருக்கும்னு அர்த்தம். சரி, எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துருவாள சாயந்தரத்துக்குள்ள. நம்ம வந்த வேலைய முடிச்சுப்பிட்டு கிளம்புவோம். அத்தை, என்ன அத்தேண்டு கூப்பிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வரும்? அமைதியா இருக்கு. இலை அறிவு கேட்டவனே, படிச்சிருக்கீல? படிச்சிருக்கியா இல்லையா? வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சத்தத்தை போட்டுட்டு வரவ? உனக்குண்டே செட்டா இருக்கும் போல. டேய், என்ன பல்ல காமிச்சிருக்க? என்ன? ஐயோ இல்ல அத்தை, அது என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வச்ச ரிங்டோன். அது அவனுக்கு நான் அந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்கேன். அதனாலவே அப்படியே அந்த பாட்டு வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. தப்பா அது நினைச்சுக்கிறாது. என்ன நீங்க எனக்கு தங்கம். உங்களை நான் எப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க? நீங்க வேற இந்த பாரு, குண்டாமட்ட தெரிச்சு பேர் என்ன? பெண்ணத்துக்கு வந்த அதை மட்டும் சொல்லு. எனக்கு இந்த ரிங்டோன் வச்சதுல தப்பே இல்லடி மாமியா கிளவி. அது ஒண்ணும் இல்ல. அப்பா அம்மாய்க்கு போயிருந்தாரு. திருக்க மீன் கிடைச்சதா வாயின்னு வந்தா அம்மா சுள்ளுன்னு குழம்பு வச்சு கொடுத்து விட்டாங்க. கொண்டு போய் அத்தை கிட்ட உரைக்கிற மாதிரி கொடுத்துட்டு வாடான்னு சொல்லி. ஏன் எங்களுக்குலாம் நான் உரைக்கிற மாதிரி குழம்பு வைக்க தெரியாதோ? உங்க ஆத்த வச்சு கொடுத்ததே நாங்க சாப்பிடணுமா? ஐயோ அத்தை, அம்மா அப்படி சொல்லல. நான் என்ன சொல்லுவேன் முழுசா கேளுங்க. கேட்டுக்கிட்டு பேசுங்க. படக்குன்னு பேசுறீங்கன்னா எப்படி நான் பதில் சொல்லு? சொல்லு. அதான் அத்தை, அம்மா நல்லா சுள்ளுண்டு
மண்டையில உரைக்கிற மாதிரி கொண்டு போய் குழம்பு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, வாங்கிக்கிறங்க. டேய் திரும்ப திரும்ப உள்கொத்த வச்சு பேசிக்கிறேன். அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியாது. என்னத்துக்கு வந்த போல அதை சொல்லு. அதான் குழம்பு. டேய் என்ன பண்ணுவேன் தெரியாதா? குலகாரி ஆயிடுவேன். என்னடா? சரி சரி இருங்க கோவப்படாதீங்க. வயசான காலத்துல பிபி எகிரி பொட்டுன்னு போயிட்டே என்ன செய்ய? கவாரு நீ கொண்டு வந்த மீன் குழம்பு அப்படியே கொண்டுட்டு ஓடி போயிரு. என்னமோ விஷம் வச்சு கொல்ல வந்த மாதிரியே பேசிக்கிருக்க. உனக்குல அதாடி குந்தாணி வைக்கணும், உனக்குல வேற மாதிரி வைக்கிற முடி. என்னமோ உனக்குள்ளே பேசிக்கிருக்க. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் பத்த அம்மா மீன் குழம்பு வச்சாங்க, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. அத்தை முறைக்கு வந்து நிக்கணும்ல, அதே அம்மா சொல்லிட்டு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓஹோ வசனாடி இளவரசிக்கு மாப்பிள்ளை வராங்களோ? எத்தனை மாப்பிள்ளை அக்கா வேணான்னு சொல்லுவா. நாளைக்கு வரவனாவது கட்டிக்கு ரெடியா நிக்கிறான்னு பாப்போம். அத்தை அது என் அக்காவோட தனிப்பட்ட விஷயம். உங்களை மாதிரி அந்த காலத்துல மாப்பிள்ளைன்னு சொன்னா கேனப்பையில கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்லிட மாட்டாங்க. அதாவது நான் மாமாவை அப்படி சொல்லல, மாமா ரொம்ப நல்லவர்த்த. இல்லை வம்பளுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க வாரு என்ன செய்ய வேண்டியது தெரியாதா? கடுப்பு கிளப்பம் போயிருப்பிரு. அப்ப நான் உங்ககிட்ட இந்த விஷயம் சொன்னோமா அதை மட்டும் காதுல வாங்கிக்கிறோம். தேவையில்லாத பேசுறேன், அப்புறம் எனக்கும் கோவம் வரும்ல. நானும் மனுஷன் தானே, எனக்கு 5 அறிவு இருக்குல்ல. எல்லாத்துக்கு 6 அறிவு இருக்கு, உனக்கு 5 அறிவா? தெரியல ஆண்டவன் அப்படி படச்சிட்டான் போல. சரி நைன்னு பேசிக்கிருக்காதே, புடிங்க நல்லா சுள்ளுன்னு இருக்கு. பக்கத்துல வந்து வாங்கிக்கிறங்க. நல்லா ருசியா இருக்கும் தெரியுங்களா? அம்மா மீன் குழம்பு எப்படின்ட்டு நல்லா சுள்ளுன்னு வச்சிருக்காங்க. என்ன புளிய நல்லா தூக்கலா போட்டு மாங்காவையும் போட்டு நல்லா நம்ம வீட்டுல அரைச்ச மிளகா பொடி இருக்குல்ல அதையும் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. நல்லா உருத்தா இருக்கும். இப்பதான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். நீங்க நல்லா அடிச்சுட்டு மட்டையை அது என்ன ஏன்னா அம்மா வச்ச குழம்பு அப்படி மட்டையான மாதிரி தான் இருக்கும். நல்லா ருசியா இருக்கும். அதையும் சொன்னேன். என்ன வந்துருங்க. என்ன மாமியாரே வரட்டா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. கனவுகள் இவள் விழிகளில் குடியிருந்திட ஏங்குமே. கவலைகள் இவள் மடியிலே சிறு குழந்தையாய் தூங்குமே. கடலலை இவள் மொழிகளில் கரை ஒதுங்கிட கூடுமே. இமயமும் இவள் நிமிர்ந்திட சமவெளியே ஆகுமே. செல்லக்குட்டி அம்மா அழுகிறேனடா. அம்மா மனசுக்குள்ள 1000 வலிடா, அதை வாய் திறந்து வெளியே சொல்ல முடியல. நமக்குன்னு இருக்கிறது இந்த கடவுள் தானே. அதான் அம்மா இங்கே வந்து அழுகிறேன். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் தப்பான ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறது காரணமே நீ மட்டும்தான். நீ இல்லைண்டா அம்மா அம்மா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் தெரியுமா? அம்மா வாழ்க்கையில் நடந்த அந்த மோசமான சம்பவத்துக்கு பிறகு நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அம்மா இல்லை, இன்னைக்கு அர்ச்சனான ஒரு உயிர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்காது. எம்பிட்டு குறைய கொடுத்தாலும் ஒன்று என் கையில பொக்கிசமா கொடுத்துட்டார்ல, அது அது ஒண்ணுதே என் செல்லண்டா. நீ கண்டிப்பா இந்த கடவுளே யார் மூலமாவது நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. அம்மாக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? முன்ன கூடிய எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு வர மாட்டீங்களா? பூரா ஒரிஜினல்ல ஜெராக்ஸ் தானே கொடுக்கணும். அண்ணே அதே ஒரு கிறுக்குன்னு உனக்கு தெரியாதா? என்னத்த சொல்ல, அதுவே கொடுத்துட்டு வந்து பேசாம நானே கொடுத்து வாங்கிட்டு இருக்கலாம் போல. நீ போய் தேடி அப்படி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வாரதுக்குள்ள விடிச்சு போயிடும். நான் போய் பார்த்துட்டு பிரின்சிபல்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். சில டவுட்லாம் கேட்கணும் அப்படி கேட்டுட்டு வந்துடுறேன். நிக்கிறேன் தான் நில்லுனே, காலேஜுக்கு அட்மிஷன் போட தான் நீ வர சொன்னேன். இல்லடா நீ வீட்டுக்கு போன நானும் அப்படி வந்துருவோம். இல்ல இப்ப எந்த சோழியும் கிடையாது, இங்க நின்னுக்கு இருக்கேன். ஏன்னா போயிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? போயிட்டு எல்லா ஒரிஜினலையும் சரியா ஃபைலுக்குள்ள எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் கூட்டிட்டு வா. என்ன உனக்கு நல்லாவே தெரியும் அது சின்ன பிள்ளைத்தனமாத்தான் இருக்கு, புரியுதா? அதனாலதான் இத்தனை அட்டம்ப்ட் வாங்குச்சு. புரிஞ்சுக்கத்தா சரியா? நீதே அந்த பிள்ளைக்கு எல்லாங்கிற மாதிரி பார்த்து செய்யணும். தெரியும்னே நான் பாத்துக்கிறேன். என்ன நீ கோவப்படாத, இங்க நில்லு, இல்ல நான் வீட்டுக்கு போ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமியும் உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு உள்ள காத்துக்கிட்டே 2 பேர் வந்துருங்க. என்ன சரிண்ணே.
இன்னமா ஆழ்ந்ததுக்கு சின்ன பிள்ளை தானே. தல என்ன தல, நீ எந்த ஊருக்காரன் தல? எனக்கு ஒண்ணு விளங்கல. பார்த்தா எந்த ஊருக்கார மாதிரி தெரியுது. வார்த்தல என் ஊர் இந்த ஊரே கிடையாது. என் ஊர் வேற. இங்க வந்து சொந்த வீடு கட்டிட்டாங்க, அதனால இங்கே வந்து இருந்துட்டோம். ஆனா நீ அசல் மதுரக்கார மாதிரியில பண்ணிக்கிருக்க. இப்ப நீ நடந்துக்கிறதுலாம் பார்த்தா நீ ஃபர்ஸ்ட் இயரா அவங்க ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி இருக்கு. செத்த பொருடா, எவன் ஃபர்ஸ்ட் இயர்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன சீனியர் அடி எப்படி பழமோ? இல்லை என்ன நினைச்சிட்டு தர இப்போதைக்கு நான் பையனில் அடிச்சு நீ எதுக்கு ராகிங் பண்ண? இல்லை நாங்க சீனியர் ராகிங் பண்ணதே செய்வோம். நீங்க அதை பண்ணிதான் ஆகணும். இல்ல அது உங்களுக்கு தேவையாதான் பண்ணி என்ன நீ இப்ப தேவையில்லாம பண்ணிக்கிருக்கா? மரியாதை பாத்ரூம் கட்டி போட்டு என் சட்டையை கொண்டு வாங்க. என்ன இந்த காலேஜோட எம்மா பெரிய இடத்துல இருக்கேன் தெரியுமா? இந்த காலேஜோட சேர்மனி நான் தான். இருந்துட்டு போ. ஏலே நாங்க சீனியரை கூட இல்லடா. நீ எவன்டா முதல்ல? ஏன்டா இப்பெல்லாம் நடந்துக்கிருக்குவேன்? நீங்க சீனியர் நீ, நான் ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா நீங்க என்னையில ராகிங் பண்ணிருக்கவே கூடாது. ஏலே வெண்ண உன்னைய டார்ச்சரா பண்ணோம் நாங்க சீனியர் கொடுமைன்னு சொல்லிட்டு. சீனியர் இங்க எப்படிலாம் ராகிங் பண்ணுவாங்க தெரியுமா? ஈசை முருக்கு படம் பார்த்ததுல அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படியே பண்ணோம். ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு உனக்கு முத்தம் கொடுக்க சொன்னோம். இது கணக்கு எங்களை போட்டு அடிச்சுக்கிருக்க நீ. சீனியர் மேலே கை வச்சிட்டேன் வார், எங்க மேல கை வச்சிட்ட. எங்க பயலுகளை உள்ள இறக்கணும் மட்டும் வச்சுக்க. அம்படுத்தே உன் சோலை முடிஞ்சுப்புறோம். அப்படியா உங்க பயலுகளா? சரி வர சொல்லு. இல்லை நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீ ஜூனியர் மாதிரி தெரியலையடா. சரிடா விட்டு தொலைடா. ராகிங் பண்றதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம்டா. ஏதாவது பொம்பளை பிள்ளைய பார்த்துச்சுன்னா பஞ்சாயத்தை வச்சு விட்டுக்கிறோம்டா. பேசாம எங்களை விட்டு தள்ளு. இங்க பாரு, முதல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ராகிங் பண்றதே தப்பு. இதுல காலேஜோட சேர்மன் அவங்களே இப்படி ராகிங் பண்ணா எப்படி? இதை தட்டி கேட்கணும்ல. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் லீசுப்பட்ட ஆளு கிடையாது. ஆளு பார்க்கத்தே ஊமையா இருப்பேன். ஆனா என் பேக்ரவுண்டை பத்தி உனக்கு ஒரு இதுவும் தெரியாது. தல என்ன என்று முழுசா சொல்லு தல. நீ இப்ப பாதியில விட்டுவிட்டேன்னு வச்சுக்க, வீட்டுல போய் மண்டை எடுத்து செத்துருவே தல. ஒர்றா அப்ப நீ யாருன்னு அது சொல்லுடா. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீ லேசுப்பட்டவன் இல்லைன்னு மட்டும் தெரியுது. இந்த அடி அடிச்சிருக்க யாருன்னு சொல்றா, இல்லைன்னா செத்தே போயிருவோம்டா உன்ட்ட அடி வாங்கிய. இங்க பாரு, இந்த காலேஜ்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்திருக்கேன். அதாவது உங்க எல்லாத்தையும் பொறுத்தளவுல ஐ எம் ஜூனியர். ஆனா எம்எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் தெரியுமா? அந்த காலேஜோட டானே நான் தான். என்ன சொல்ற நீ? அந்த காலேஜோட டானா? தல அப்படி ஃபர்ஸ்ட் இயர் கிடையாதுக்கும், அப்படி சூனியர் இல்லையா? சாக்க கோரடா, முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி இப்படி இவனா அப்படி இவனுக்கு தான முத்தம் கொடுத்தா? என்ன அப்பதான் போட்டி பம் மாதிரி இருந்தியா? இப்ப நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கேன். இவன் அவனுக்கு முத்தம் கொடுக்க சொன்ன வந்தானே, அவன் எனக்கு முட்டி போட்டு உட்கார்ந்திருக்கேன். என்ன நடக்குது இந்த காலேஜ்ல? ஐயோ லூசு தரமா வந்து சேர்ந்து விட்டோமோ? ஒண்ணுமே புரியலையே. சரி நம்மளோட ஒரிஜினல்லாம் அவங்கிட்ட இருக்கான்னு போய் கேப்போமா? கேட்டு மறுபடியும் முத்தம் கொடுக்க சொல்லிட்டாங்களா? இல்ல நம்ம ஒரிஜினல் தானே கேட்க போறோம். நம்ம கேட்டுட்டு வந்தறலாம்னு. ஏதாவது முத்தம் கொடுக்க சொன்னா அண்ணனை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி மிரட்டிடுவான். அப்புறம் என்ன செய்வாங்க? போவோம். ஆமா, அந்த காலேஜுக்கும் இப்ப நீ இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த காலேஜோட டானே நான் தாண்டு. அதுலயே உனக்கு புரியலையா? 4 வருஷம் அட்டெம்ப்ட். எங்க வீட்டுல வேணாம்னு சொல்லி இன்ஜினியரிங்க படிக்க வச்சாங்க. தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இன்ஜினியரிங் வேணாண்டு வேண்டாவருப்பா சேர்த்து விட்டாங்க. அங்க எனக்கு படிக்க பிடிக்கல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். சொல்லப்போனா மொத்த பொறுக்கித்தனமும் நான் தான் பண்ணுவேன். அதாவது எனக்கு அந்த காலேஜில் டான்ன்ற பேரை தாண்டி பொறுக்கின்னு பேர் வாங்கினவேன். அடியாத்தி அண்ணே, என் ஃப்ரெண்டு பையன் ஒருத்தன் அங்கேதான் படிக்கிறியா? ஒரு அண்ணன் டான் சொல்லிட்டு நல்லா பெருமையா பேசிட்டு பீத்திக்கிட்டு தெரியுமானே. நான் அப்ப நினைப்பேன், நம்ம காலேஜ்ல விட எவன் டானா இருப்பாண்டு. அந்த புண்ணியமா நீங்க தானா? அண்ணே முன்னாடி சொல்லிட்டு உங்ககிட்ட பம்பே எடுத்திருக்க மாட்டேனே. அண்ணே மன்னிச்சுக்கிறீங்க. நீ அங்க ரவுடிசம் பண்ணி தெரிஞ்சது நீ தானா? ஏன்
நந்தி ஆனா என்ன பார்த்தா ரவுடி போய் மாதிரி தெரியல தானே. ஆனா பக்கா ரவுடி நான் தான். அந்த காலேஜ்ல எனக்கு படிக்க பிடிக்காம நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். கடைசியா பிரின்சிபல் மண்டையும் உடைச்சேன். மண்டையை உடைச்சதுனால என்னை டிஸ்மிஸ் பண்ணி டிசியை கிழிச்சு எரியாத குறையா காலேஜை விட்டு துரத்துனாங்க. வேற என்ன, அவன் பேர் வச்சிருக்க அதே காலேஜுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வரணும்னு நினைச்சேன். இந்த காலேஜை சூஸ் பண்ணேன். 4 வருஷம் அட்டெம்ப்ட் எழுதிட்டு அது பெயிலா போயிட்டு இப்போ இங்க வந்திருக்கேன். அப்போ இப்ப யாரு சீனியரு? குலதெய்வமே நீதாயா சீனியரு, எங்களை விட்டுரு. உன் பொறுக்கி தடத்துல இங்க காட்டி போறாத, இங்க உன் பருப்பே வேகாது. அதற்கு நீ சொல்ற, நீ எல்லாம் சொல்லக்கூடாது என்ன. இனிமே இந்த காலேஜுக்கு டான் நான் தான். பார்க்கத்தே அமைதியா இருப்பேன், ஆனா நான் கொஞ்சம் வேற மாதிரி. என்ன தலை எந்திரிக்குது? இலை இன்னும் என்ன செஞ்சுக்கு இருக்க? சீக்கிரமா அந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணு, அப்புறம் அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன செய்வ? போனதுமே வேலையை அவங்கடா, அதான்டா சரியா. அவர் என்ன என்னத்தை கழட்டிக்கு இருக்கானோ? இலே பாத்துடா, ஸ்பீக்கருக்கு வலிச்சிட போகுது, மெல்லமா வேலை செய்யறோய். அங்க வந்தோம்னு வையே, குண்டா மட்டும் தெரிச்சு போயிருன்னா ஒழுங்கா வேலை செய்யு. வேணும் அவனுங்களே, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வேலை செய்ய விட்டோம்டா. அப்படித்தே என்ன என்னமோ தெரியல, ஒருத்தரும் ஆர்டர் ஓட மாட்டேங்கிறியா? நேரம் சரியில்லடா, நேரம் சரியில்லை. சோழிய மதுக்கிட்டு வேலையை பார்க்க முடியும். பெருசா வேலை செய்யடா. முட்டை கண்ணா எவோ அவ? என்னைவா முட்டைக்கண்ணு கூப்பிட்டிய? ஒரு வாட்டி கூப்பிட்டேன், நீங்க காதலி வாங்காத மாதிரி இருந்தீங்களா? அதான் அதுக்குன்னு முட்டைக்கண்ணு பேர் வச்சு கூப்பிட்டுருவீடோ? யாரு நீங்க? நான் இந்த ஒரு காரியம் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, வாயில பொசுக்கு வந்துச்சு கூப்பிட்டுட்டேன். ஓ சரி சரி, என்ன வேணும்? ஒண்ணும் கிடையாது, நான் இந்த பாதைக்குள்ளதான் வந்தேன். ஆனா எப்படி சுத்தி எங்கிட்டு போனேன்னு தெரியல, அதனால எனக்கு கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா? ஒண்ணு விளங்கல, இந்த பாதைக்குள்ளதான் வந்தியனா? இல்ல, இங்க பக்கத்துல இருக்க எம்எஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ்ல அங்கதான் அட்மிஷன் போட்டிருந்தேன். முதல் தடவை பத்தி வாரணா, அதனால டக்குனு வழி மறந்து போச்சு. எனக்கு வழி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் போனாங்க, ஆனா உங்களை யார் பார்த்தாலும் வழி சொல்ற மாதிரி தெரியல. உங்களை பார்த்தாதே வழி சொல்ற மாதிரி தெரிஞ்சது. அதே அப்படியா? ஆமா, ப்ளீஸ் நேராவது என் அக்கா அங்க இருக்கு, கூட்டு வரணும். ப்ளீஸ் சொல்ல முடியுமா? இப்படியே நேரா போய் சோத்தங்கை பக்கம் வளைஞ்சியண்டா ஒரு பெருமாள் கோயில் வரும். அப்படியே அதை ஒட்டி நேரா போனீங்கண்டா நொட்டாங்கை பக்கம் திரும்புங்க. அதுக்கு பிறகு சின்னதா ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி வரும். அதை விட்டு நேரா சோத்தாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா காலேஜ் தான். இல்ல, நீங்க சொன்னதே எனக்கு விளங்கல. எனக்கு கொண்டு வந்து காலேஜ் கிட்ட மட்டும் விட்டுட்டு போயிட முடியுமா? ஒரு தடவை விட்டுட்டு போங்க, அதுக்கு பிறகு நான் சரியா வந்துக்கிறேன். அப்பா நினைச்சுக்கிறாதியா, வழி தெரியாதனால தானே கேட்கறேன். எதுவும் ஆர்டர் இருக்கு? வருவேன், அடுத்த வருஷமே வருவியா? சரி பாத்துக்க, என்ன கடைய அந்த எடுவோட வேலையை பார்க்க சொல்லு, நான் போயிட்டு வரேன்னா. டேய் என்ன நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க, கொஞ்சம் அப்படி இப்படித்தான் பேசுவாங்க. போல சேர்த்து கிடந்தேனே, உன்னை பார்த்த பின்ன உசுறு பொழைச்சது. சொந்தமா கிடப்பியா சாமிய கேப்பேன்.
பொசுக்கிட்டு அமையுமா? ஒண்ணுமே விளங்கலையே. ஏன்னா பொறுக்கியா இருந்தவன் பொசுக்கிட்டு நல்லவனா மாறிட்டான். பொட்ட பிள்ளையில பார்த்தா நல்லவனா மாறிடுவாங்களோ? என்னங்க? அது ஒண்ணுல என்னோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நான் காலேஜ்ல மிஸ் பண்ணிட்டேன். அதான் உங்ககிட்ட இருக்காண்டி கேட்டு போலாம். சரியான மெண்டலா இருக்குமோ? ஏன்டியா கொடுத்துட்டு போனியா? இல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு போல. ஒருவேளை உங்ககிட்ட இருக்குமாட்டு வந்து கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க கொண்டு போய் வச்சீங்களோ அங்க போய் பாருங்க. இங்க வந்தா உங்ககிட்ட இல்லையா? சரி, இவங்கள எதுக்கு உங்ககிட்ட தோப்காரன் போட்டு உட்கார்ந்திருந்தாங்க? தோப்பு காரணமா? தலை தோப்காரமா போட வச்ச சோழிய படுறா. இல்ல இல்ல, அந்த அன்னைங்களுக்குலாம் ஒரு மாதிரி கை கால வலிச்சுதான். அதுக்கு முட்டி போட சொன்னேன். முட்டி போட்டாங்கன்னா அது சரியா போயிருமா? அதே இந்த அன்னைங்க இப்பதான் சொன்னேன். அவங்க சீனியராக்கும். ஆமா, அதனால தானே ராகிங் பண்ணாங்க. ஓ சரி, அப்ப என்னோட காணா. நான் உள்ளத இங்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி நம்ம தேடி பாக்குறேன். நான் வாரேன். என் பேர் தெரிஞ்சிட்டீல? என் பேர் சொல்லிட்டம்ல. உங்க பேர் என்ன? என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறியா? என் பேரை மட்டும் என் வாயில இருந்து வர வச்சு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீல? உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கறணும். இந்த காலேஜ்ல தான படிக்க போற எல்லாரும் ஒண்ணா. நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர், நானும் ஃபர்ஸ்ட் இயர். என்ன உங்க பேர் என்ன குரூப்னு சொல்லுங்க. பிரபாகரன், பிகாம் ஐடி. பிகாம் ஐடியா? நானும் அதே குரூப் தான். அப்போ ரெண்டு பேரும் ஒரே கிளாஸோ? நான் எதுக்கு உங்க தலைமையில சத்தியம் பண்ண? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாதுன்னா வெளியே சொன்னா அம்பிட்டேன். ம். வாவ். எம்பிட்டு அழகா இருக்கியா? யாரா இருக்குவே? காலேஜுக்கு வந்த முத நாளே இப்படி ஒரு கேரக்டரா? செம்மையா இருக்காம்ல. சரி, யார் என்னன்னு விசாரிப்போம். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது, மனம் முருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலி, உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இதுதான் காணும் கனவோ நிஜமோ? தப்பான்னு நினைச்சுக்கிறாதியா? யார் நீங்க? இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள உங்களை புதுசா பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு என்ன பத்தி? நீங்க சாமி கும்பிட தானே வந்தீங்க. சாமி கும்பிட்டு போங்க. சரிவே, சாமி கும்பிட தான் வந்தேன். ஆனா யார் நீங்க? உங்க குழந்தையா? உங்களை மாதிரியே இருக்கு, அழகா சிரிக்குது. என் பிரச்சனை என்னட்டு சொன்னா அதை தீர்த்து வைக்க உங்களால முடியுமா? முடியாதுல்ல. தயவு செஞ்சு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு போங்க. ஒருவேளை என்னால தீர்த்து வைக்க முடிஞ்ச பிரச்சனையா இருந்தா தீர்த்து வைப்போம்ல, சொல்லுங்க. நான் இந்த ஊர்ல தான் இம்பட்டு நாளா இருந்தேன். இப்போ வீடு இல்லை, குழந்தைய தனியா வச்சுக்கிருக்கேன். இப்போ குழந்தையும் பார்த்துக்கணும், தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லை. அதே இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உங்க ஹஸ்பண்ட்? நானும் என் குழந்தையும் மட்டும்தான். டேய், பாப்பா பேர் என்ன? அவ பேச மாட்டா, அவளுக்கு பேச்சு வராது. அப்படியா? மன்னிச்சுக்கிறேங்க. உங்க பேர் என்ன? என் பேரு அர்ச்சனா. என் குழந்தை பேரு அனன்யா. பிறந்ததுலேருந்தே அவளுக்கு பேச்சு வராது. ம், சரி, ஓகே, வருத்தப்படாதீங்க. நான் இந்த ஊர்தான், இந்த ஊருக்குதான் சொந்தக்காரன். பேசாம என் வீட்டில் வந்து இருந்துக்கிறீங்களா? ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சாமி கும்பிட வந்துட்டு இப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாமுங்க. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம், தப்பில்லை. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு வாடகையை கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருங்க. உங்களை பற்றி நான் எதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. கஷ்டம்னு சொல்லும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும், அதுதான் பெரிய மனசு. நான் செய்கிறேன். விழியில் விழுந்தா என்னில் எனதான் நானே இல்லை, எண்ணம் முழுதும் நீதானே கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எத்தனை பேர்ட்ட பேசிருக்கேன். என் பள்ளிக்கூட பிள்ளையில இந்த அளவுக்கு பேசணும் கிடையாது. ஆனா நல்லா பேசுற. எனக்கு யார் பிடிச்சிருந்தாலும் நல்லா பேசிடுவேன். உங்களுக்கு எனக்கு பிடிச்ச
பேசுறது. நம்மளாம் ஒண்ணா பழகிட்டோம், நீ எதுக்கு வாங்க போங்க, நானே உன்னைய வா போன்னு தானே கூப்பிடுறோம், ஒரே கிளாஸ். அப்புறம் என்ன? அப்படி இல்ல, எனக்கு உடனே கூப்பிட வராதுல. அதே சரி சரி போ போ பழகிறேன்னு. இன்னைக்கு அட்மிஷன் மட்டும் தானே போட வந்த? ஆமா, அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டாப்லர் போயிட்டார். நீங்க தயிர் சாதம்லாம் சூப்பரா செய்வீங்க. ரொம்ப அருமையா செய்வோம். நானே செய்யறேன், நாளைக்கு செஞ்சு கொண்டு வரட்டுமா? சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்பேன். சரி ஓகே. இனிமே நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சரியா? கண்டிப்பா. காலேஜுக்குள்ள வரும்போது ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். யாரும் நம்ம கூட ஃப்ரெண்டா இருப்பா, நல்லா பேசுவாளா, இல்ல எல்லாரும் எப்படி இருந்துப்பா, இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி பிராமணன் பொண்ணுன்னு தெரிஞ்சா அவகிட்ட முதல்ல ஒட்டுவாளா, இல்ல படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி நம்ம கிட்ட யாருமே பேசாம நம்ம கிண்டல் பண்ணுவாளா, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு பிறகு ஐம் சோ ஹாப்பி. நானும் அப்படி கிடையாது. அந்த உடனே பேசினீரே, அதுவே புரிஞ்சிட்டு இருந்தோம். கண்மணி, என்ன கண்மணி சௌக்கியமா? அண்ணா, கண்மணி இங்க இருக்கே. அங்க என்ன கண்மணி உனக்கு? இதுக்குதான் குட்டப்பக்கி வளர் வளர்ன்னு சொல்றேன், இப்படியே நினைக்க இருந்தீங்களா? ஒரு போக்காத அப்படி இருக்க, வீட்ல ஒரு மாதிரி வெளிய ஒரு மாதிரில இருக்க. இல்ல இல்ல, அப்பலாம் கிடையாது, எப்பயும் போல இருக்கேன். ஒண்ணும் சரி இல்லடி. சரி என்னவா? அட்மிஷன் நல்லபடியா போட்டியலா? உன் ஃப்ரெண்டு தயிர் சாதத்துக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. அத நீ என் ஃப்ரெண்ட் பத்தி கேக்குற? இல்ல, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டியல, அது வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, சரி வேலையெல்லாம் முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம். நாளைல இருந்து தானே காலேஜுக்கு வருவோம். ஆமா கண்மணி, பேசாம நீ இந்த தாவணி பவுடர் கட்டிட்டு வந்தா என்ன? நல்லா தானே இருக்கு. முன்னெல்லாம் தாவணி பவுடர் கட்டுறது நல்லானே சொல்லுவேன், இப்ப என்ன நல்லா இருக்குங்கற? சரி இல்லப்பு, ஒண்ணும் சரி இல்லையே. போ சரியா வரும், போ. சரி போரு, என்னோட மார்க் ஷீட் இருக்குது, நான் போய் அதை ஒரிஜினலை வாங்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஒரிஜினல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஜெராக்ஸ் நீ 2-3 எடுத்து வச்சுக்க, போ எடுத்துட்டு வா. காலேஜுக்குள்ள கேண்டீன்ல எடுத்தாங்க, போய் எடுப்போம். இங்க நில்ல, எங்கேயும் போயிடாதன்னு 2 பேரும் சேர்ந்தே போவோம். நானும் வரட்டுமா? இன்னும் கூட்டு போறேனா? எதுக்கு பயந்து இருக்க? என்னன்னு டம்மி பீஸ் பேசிக்கிறீங்களா? வந்துருவேன்னு 5 நிமிஷம் எடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்ன மாமி அமைதியா இருக்கேளே? பாசி கிண்டல் பண்ணாதே. கிண்டல் பண்ண கூடாதுன்னா பேரை சொல்லுங்க மாமி. நானும் சொல்லிட்டேன்ல, முன்ன பின்ன தெரியாதவட்டலாம் பேர் சொல்ல முடியாதுன்னு. சரி, என் தங்கச்சி உனக்கு முன்ன பின்ன தெரியாதவதான், அப்புறம் எப்படி என் தங்கச்சி மட்டும் பேர் சொன்னேன்? சொல்லுங்க மாமி. அவ பொண்ணு பொம்பளாட்டிட்ட பேர் சொல்றதுல தப்பில்லை. ஓ, அதுக்காக நாங்க பொம்மநாட்டியே மாறணுமோ மாமி? சரியில்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மாமி. சொல்லி கொடுப்போம்னு சொல்லிட்டு பெரிய பெரியப்பாடு போட்டு தரல. தெரியல, அவ கேட்கும்போது டக்குன்னு எதுவும் சொல்ல வரல. எதுக்கு மாமி போட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க? இங்க பாருங்க, நம்ம நீ சொன்ன மாதிரி மத்தவ மாதிரி நான் இல்ல, கொஞ்சம் பயப்படுவேன். சொல்லப்போனா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எந்த பையன்கிட்டயுமே நான் பேசினதே இல்ல. யார் பார்த்தாலும் குனிஞ்சு தலை நிமிராம நடந்து போவேன். அப்படித்தான் என் ஆத்துல இனி வளர்த்திருக்கா. ஓ, நீ மட்டுமே பொண்ணா இருக்கிறேன்னு சொல்ல வர, மத்தவங்கலாம் பொறுக்கியா இல்ல பொம்பளை பொறுக்கியா எங்க சுத்துற? அப்படித்தானே? அப்படி சொல்லலை. எதுக்கு மத்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் தப்பா சொல்றேன்? நான் அப்படி இருப்பேன்னு சொன்னேன். சரி விடு, நான் உன்னை என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லு. என்ன மாமி நீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன பொறுத்தவரை இதுதான் எங்களுக்கு குட் வார்த்தை, உங்களுக்கு அது அபிஷ்டமா இருந்தா நாங்க என்ன மாமி பண்றது? இங்க பாருங்க, அப்படி சொல்லாதே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ நினைச்சிருந்தா நான் உனக்கு சொன்ன வார்த்தைக்கு, அதாவது சொன்ன வார்த்தைக்கு நீ சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன் சொல்லாம விட்ட? அதுக்கு முன்னாடி காரணத்தை சொல்லு. நீங்க சீனியர், என்னைய வம்பல் தேர். ஆனா மத்த காலேஜ்ல பண்ண மாதிரி, மத்தவ பண்ண மாதிரி என்னைய சீனி ஒன்றும் வம்பளுக்கையே. மத்த காலேஜ்லலாம் ரொம்ப இன்டிசிட்டா நடந்துப்பா. நான் நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கேன், டிவில எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப டீசெண்டா நடந்துட்டே. உங்களை பார்த்ததுமே புரிஞ்சிட்டு இருந்தேன். வீட்டுல நல்ல பிள்ளையாட்டம், வெளியே கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவர் மாதிரி இருந்தேன். அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கஷ்டமா இருந்தா. அதான். எப்படி மாமி பார்த்தோன்னே பிடிச்சேன்? ஒரு சிலரெல்லாம் பார்த்தாலே அவளை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்தேன். சரி, இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன், என்ன மறக்க மாட்டேன். கொஞ்சம் பார்க்க அழகா இருந்தீங்களா, அதான் கொஞ்சம் ராகின்ற பேர்ல அப்படி நடந்துட்டு. நீ அப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன பேர் என்ன? நீங்க தான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னீல. கண்டுபிடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியலையே. மாமி பேர் என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போதே தலை வெடிக்குது. எத்தனை நாளுக்குள்ள கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை மாமி, சொல்லுங்க. இல்லண்டா தயிர் சாதம் தான் கூப்பிடுவேன். காசி பேரை நீ தயிர் சாதம் தான் கூப்பிடுவா, நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. ஆனா மத்தவங்க மாதிரி எனக்கு அப்படி கூப்பிட வராது. பேரை சொல்லுங்க மாமி. என் பேரை சொன்னா என்ன சொத்து குறைஞ்சிருமோ? இல்ல உன் தோப்பனார் ஏதாவது சொல்லுவாரா? இல்ல, உங்களை நம்பி எப்படி என் பேரை சொல்றது? அவன் நம்ம பேரை வச்சு ஏதாவது செஞ்சிருவனா? என்ன மாமி நீங்க எந்த காலத்துல இருக்கே? சொல்றேன், சுஜாதா ரங்கநாயகி. அடேங்கப்பா,
மகாலட்சுமி தான் இருக்கு பேரு. வர்றா மாமிக்கு சிரிப்ப சொன்ன நீ சிரிப்ப பாத்தியலா? ஆனா மாமி சிரிக்கும் போது அழகா இருக்கே, நல்லா பேஷ். அம்மா அடிக்கடி சொல்லுவா, என்னை வீட்ல மகாலட்சுமி தான் சில நேரம் கூப்பிடுவா. நீங்க சொன்னதும் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துடுது. அப்போ மகாலட்சுமி கூப்பிட்டுக்கலாமா? உங்க இஷ்டம். தயிர் சாதம்னு கூப்பிட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். மகாலட்சுமி கூப்பிட்டாலும் சந்தோஷப்படுவேன். சுஜின்னு கூப்பிட்டாலும் சந்தோஷம் தான். உங்க பேர் என்ன? வரா என்ன மாமி பேசலாம் செய்றேன். கொஞ்சம் பேசி பழகுனா பேசுவேன். உங்க பேர் என்ன? என் பேர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறியா? நீங்க சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க. செல்வகுமார். அழகா இருக்கு உங்க பேரு. மாமியை விடவா? அப்புறம் இன்னொரு சந்தேகம். நீங்க என்னோட சீனியர் தானே? உங்களை சீனியர்னு கூப்பிடணுமா அண்ணன் கூப்பிடணுமா? ஏய் இந்த பார் மாமி, இப்பவே சொல்லிட்டேன், இந்த அண்ணனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடாத. சீனியர் தான், அதுக்காக அண்ணன் கூப்பிட்டு அப்படி அசிங்கப்படுத்திடாதீங்க மாமி. செல்வம்னு பேர் சொல்லியே கூப்பிடு. ஐயோ அபிஷ்டு, ஆஹா என்னோட வயசுல மூத்தவள நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிட? தப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன சீனியர்னு கூப்பிடுறேன், ஓகேவா? என்னடோ அண்ணன் மட்டும் கூப்பிடாதம்மா. நீங்க சொல்லிட்டேல, இனி எனக்கு அண்ணன் கூப்பிடணும். சரி, தோப்லாம் வெளியே நிப்பார். நான் வரேன். நேரா அடுத்தோ வீட்டுக்கு போய் சாமி கும்பிடணும். நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீள்? அது எதுக்கு உங்களுக்கு? நான் எத்தனை மணிக்கு வேணாலும் வருவேன். நான் வரேன். எம்பிட்டு நாள் கனவு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வரணும். அம்மா இது எல்லாமே உங்களால தான்மா. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தட்டி கொடுத்து இப்படித்தே ஆகணும்னு எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் நான் இன்னைக்கு இம்மம்பரி ஆளாக நிற்கிறேன். நீங்கள் இல்லைண்டா இன்னைக்கு ரதி இல்லைம்மா. என்றைக்குமே நாம் படித்த படிப்பு மட்டும் வீணாகாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தவங்களே நீங்கள் தான். ஆனால் என்னோட இந்த மிகப்பெரிய வெற்றியை பார்க்க நீங்கள் இல்லைன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் இல்லைன்னா என்னம்மா மேலேருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணதானே செய்வியா? யாருமே நம்மளை பார்த்து பல்ல காமிக்கிறேன். ஹலோ. ஹலோவா? பட்டையும் சட்டையும் பார்த்தா ஒன்றும் ஜாரி இல்லையே. ஹலோ. இந்த காலேஜா? ஆமா. நானும் இந்த காலேஜ் தான். உங்க பேர்? யோ நீ என்ன லூசா? வந்துட்டு உன் பேர் என்ன என் பேருன்னு கேட்டுக்கிருக்க. யார் நீ முதல்ல? என்ன அசிங்கப்படுத்துறாங்க? இல்ல உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அதான் என் பேர் எது கேட்குற? உன் பட்டையும் சட்டையும் பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? நான் ஒரு லெக்சரர். நான் மட்டும் என்ன பிச்சை எடுக்கிறேன்? ஒரு லெக்சரருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி கொடு. வந்துட்டியான் பட்டை ஆளை பாரு. என்ன நடந்துச்சு இப்ப? என்னமோ அந்த பொண்ணு மட்டும்தான் லட்சம் மாதிரி போகுது. நானும் ப்ரொஃபஸர் தானே. என்னங்கடா வந்து முதலாளி மதிக்க மாட்டீங்க? இல்லை நான் படிச்சு எக்ஸாம் எடுக்கணும்டா. சரி விட பாத்துக்கிடுவோம். ஆனா அழகா இருந்தாங்கல்ல லட்சணர்ல. சரி இந்த காலேஜ் தானே, பாத்துக்கிடுவோம். நாமே நம்மகிட்ட கேவலமாவா போயிட்டோம். நம்ம என்ன பந்தாவா பண்ணிக்கிறோம்? நம்ம பஞ்சு கூடவுல நம்ம ஓனரா இருக்கோம். நம்ம போன் பேசிக்கிறோம். அவனுக்கு என்ன திமிர் பிடிச்சவன்? இவனுக்கு வேலையை அதிகமா கொடுத்து இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்ப என்ன செஞ்சுக்கிருக்கானோ? இருந்தாலும் அவ ரொம்ப பேசிட்டாள். சி இம்புட்டு நாளா இந்த பஞ்சமில்ல வேலை செய்யறோம். ஓனருக்கு இவ தான் பொண்ணுன்னு தெரியாம போச்சு பாத்தியா? ஆனா சரியான வாயடியாவில இருக்கா. எப்படியும் இவளை கட்டுறமே சேத்தியான்னு நினைக்கிறேன். ஓவரா சீன் போட்டுக்கு இருக்கா. நாங்களும் சீன்காரங்கிறத அடிக்கடி காட்டணும் போல. இருடி என்னைவா பகைக்கிற நீ? இன்னையில இருந்து உனக்கு நைட்டும் பகலும் வேலைடி. நான் தானே ஓனரு, என்ன செய்யறேன்னு பாருப்பு. என்ன இப்படி முறைக்கிறா? என்னமா இவன் சொத்துல பாதி பங்கு கட்ட மாதிரி முறைச்சுக்கு இருக்கா? அவளையும் முறைக்கிறா. நான் எதுக்கு முறைக்காம இருக்கணும்? அவ ஓனரா இருந்தாலும் அவன் முறைச்சா நானும் முறைப்பேன். எனக்கும் மறைக்கிறதுக்கு முகத்தை கொடுத்துருக்காருல கடவுளு, நானும் மறைப்பேன். இருடி மவனே இன்னைக்கு இருக்கணும். இந்த அவந்திகா எங்க போனா? வந்துட்டா கிளவி. சி இப்பத்தி ஆளை பார்க்க வந்தேன். இது இதுக்கு பொறுக்கலையா?
என்னதான் செய்யறதோ சொல்லி பார்த்துட்டு போயிடுவோம். தலையெழுத்து வரணும்டு. என்னடா காலங்காத்துல வந்திருக்கவே எனக்கு சொல்ல. சரி அவந்திகாவை பாத்தீங்களாடா? பாத்த வர சொல்லு. என்னடா எதுவும் பேசவே மாட்ற? மத்தவங்க எல்லாம் பேசினா ஒவ்வொண்டு குழப்ப. அதான் சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி வந்துட்டியே. என்னண்டோடா கை கால்லாம் வலிக்குது அம்மனியா. சீக்கிரமா போய் சேர்ந்துரு. ருத்ராணி பைக்கு தானே வந்துட்டாரு ஓடுவோம் ஓடுவோம். எதுக்கு இந்த ஓட்ட ஓடுறியா? என்னவா இருக்கு? வெளிய சண்டை என்ன போடுறீங்களா? ஒண்ணு வளங்கலையே. சரி போவோம். மணி அமைதியாரு. எதுக்கும் பயப்படாதீங்க. இதே என் வீடு. இம்மா பெரிய வீடா இருக்கு. ஏன் பெரிய வீடுனா நம்ம மத்தியில அப்படி இல்ல. அது இப்பவும் சொல்றேன், உதவி செய்யணுன்ற நோக்கம் மட்டுமே. யாரு யார் இந்த பிள்ளை? என்ன ஏதோ ஒரு குழந்தையோட ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்கியான். நாம ஒரு கணக்கு போட்டா இவே ஏதோ கணக்கு போட்டு கறிக்கான் போலயே. என்னட்டு தெரியல. இம்மா பெரிய வீட்டுல நான் மட்டும் இருப்பேனா நீங்க நினைப்பியா? நான் மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலியே ஒரு பெரிய ஃபேமிலி. உள்ள வாங்க போலாம்.